ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபில இன்னைக்கு சிக்கன் 555 எப்படி டேஸ்டா சாஃப்டா பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. க்ளீன் பண்ணி வச்சிருக்க 1/2 kg போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான உப்பு, பாதி எலுமிச்சப்பழம் எடுத்து பிழிஞ்சிக்கலாம். எலுமிச்சப்பழத்தோடைய புளிப்பும் தயிரோடைய புளிப்பும் சேர்ந்து சிக்கன்ல சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. சின்ன குழிக்கரண்டியில புளிக்காத தயிர் 2 குழிக்கரண்டி. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குறைஞ்சது 2 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுங்க. முடிஞ்சா ஃபுல் நைட் வச்சா கூட இது ரொம்ப நல்லா இருக்குங்க. மிளகுத்தூளும் மிளகாய்த்தூளும் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். 20 முந்திரி பருப்பு எடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா வேண்டாம். இது ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து வச்சிருக்கோம். மற்ற ஐட்டம்லாம் ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். ஒரு பவுல்ல 2 குழிக்கரண்டி மைதா மாவு, 1 குழிக்கரண்டி சோள மாவு, இதுக்கு தேவையான உப்பு ஏற்கனவே சிக்கன்ல சேர்த்துருக்கோங்க. மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சிக்கன் பீஸை கலந்து வச்சிருக்க மைதா மாவுல புரட்டி எடுத்துடலாம். லைட்டா அழுத்தினா போதுங்க, ரொம்ப அழுத்த தேவையில்லை. பாருங்க, எடுத்துட்டோம். இது ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நம்ம தயிர்ல ஊற வச்சதுனால சீக்கிரமாவே ஃப்ரை ஆயிடும். ஃப்ரை ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன உடனே சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க 30 பல்லு பூண்டு, 5 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு வதங்கிருச்சு. இப்போ ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் வதங்கிருச்சு. 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், வெங்காயத்துக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், பாதி எலுமிச்சப்பழம் பிழிஞ்சிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கோங்க. இது அப்ராக்சிமேட்டா 4 சர்விங் வரும். பவுடர் பண்ணி வச்சிருக்க முந்திரி, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சாஸ் சேர்த்தா நல்லா இருக்காதுங்க. வாங்க இது எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பார்க்கலாம். சாஃப்ட் மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, சிக்கன் 555 ரெடி. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.